ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்படியே கொஞ்சம் அப்பாவினுடைய சமூகத்தில் வரும்போது அப்படியே சிரித்து, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பார்த்து கையை கொடுத்து, பக்கத்தில் சண்டை கிடையாது ஏக்கா, சண்டை கிடையாது இல்லை பக்கத்தில், அப்படியே பக்கத்தில் கையை கொடுத்து ஏதாச்சும் சொல்லுங்க பார்ப்போமே. கர்த்தர் நல்லவர். கையை பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். நீங்கள் பொய் சொல்லலை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நீங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள் பக்கத்தில். கர்த்தர் நல்லவர். சத்தமாக சொல்லணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏம்மா கை கொடுக்க ஆள் இல்லையோ உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இல்லை நீ கை கொடுத்தியா? நீனு சேர்ந்து கொடுக்கணும், எல்லாம் சேர்ந்து கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? உண்மையை தான் சொல்கிறோம். நம்மளுடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலையோ, நாம் கடந்து செல்லுகிறதான பாதையோ, எப்படிப்பட்டதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பாதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை மனுஷன் மாறி போயிடலாம், மனுஷர்கள் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமோ சொன்னதான வார்த்தைகளும் மாறி போயிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஹல்லேலூயா. சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி, ஹார்லிக்ஸ் குடித்த மாதிரி. ஆமென். சரி, இந்த நாள் சாயங்கால நேரத்திற்கு என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, உங்களுக்கென்று சொல்லி இல்லை, நமக்கென்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த சாயங்கால நேரத்தில் தியானிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துட்டு. என்ன ஒரு ஆசைன்னா, நீங்கள் எல்லாம் அருளனை மறுபடியும் அருளனுக்கு முன்னாடி மறுபடியும் அருளனை எல்லாம் பாட்டு பாடும்போது எனக்கு வந்துட்டு என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஆசை வந்துட்டு, நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? தமிழ் பாட்டு. பஞ்சாபி பாட்டுலாம் பாடுறது கிடையாது. நான் தமிழ் பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அதனால் நான் ஒரு தமிழ் பாட்டு பாடிட்டு அடுத்தது அப்படியே பாடலாம். இந்த மேகங்களை கடந்து மூச்சு நாடு சென்றிடுவோம். எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். இந்த மேகங்களை கடந்து மூச்சு நாடு சேர்ந்திடுவோம், இயேசுவோடு வாழ்ந்திடுவோம், இயேசுவோடு மகிழ்ந்திடுவோம். மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதனா என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம், அவர் லேட்டாக வரமாட்டார். இயேசு கிறிஸ்து, ஆமாம், 7:30 மணி மீட்டிங், 7 மணி மீட்டிங்னா ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக ஏதாவது ஒரு காரியத்தின் பண்ணால் லேட் ஆகும். இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்போது லேட்டாக வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு. எப்போ சொன்னார்? ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். மாரநாதன்னா அதான் அர்த்தம். அவர் எப்போ வர போறாரு, எப்படி வருவாரு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவார்? அவர் வருவார். அதான் அந்த பாடலை பாடி செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நள்ளிரவோ அதிகாலையோ, மாலையோ நடுப்பகலோ, நள்ளிரவோ அதிகாலையோ, மாலையோ நடுப்பகலோ, நினையாத நேரம் வந்திடுவார், விழிப்புடன் காத்திருப்போம். கையை தட்டி சொல்லலாமே. நினையாத நேரம் வந்திடுவார், விழிப்புடன் காத்திருப்போம். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இந்த மேகங்களை கடந்து மோட்ச நாடு சேர்த்திடுவோம். இந்த மேக
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை தான். இந்த ஊர்ல எந்த ஒரு இடத்துல பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும், இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? எங்க போவோம்? ஆண்டவர் இருக்கிறதான அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்ம கடந்து போவோம். அதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமென். உண்மைதானே? சீக்கிய மக்களிடத்துல இப்படிப்பட்டதான நம்பிக்கை கிடையாது. இங்க வந்திருக்கிற ஒரு சில பேருக்கு என்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால பஞ்சாப்ல சீக்கிய மக்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக அந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்ணுவார்? வருவார். நிச்சயமாகவே வருவார். வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? தேவ தூதர்களோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதே வானத்தில் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் வருவார். மற்றவங்களுடைய கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறதான வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். இதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமென். உண்மைதானே? ஆனால் சீக்கிய மக்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை கிடையவே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? இருப்போம். நாளைக்கு கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வாரமா? யோசிக்கவே வேண்டாம். அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம்? அப்படிப்பட்டதான நம்பிக்கை அந்த மக்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலாக ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். சரி, இந்த நாள் சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்ததான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். வேத புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடில் வெளிப்படுத்தினதான விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யாராவது ஒருத்தர் நம்ம சத்தமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம். ஆ 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 ஆம். ஹல்லேலூயா. இந்த நாள் சாயங்கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இதுதான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன பண்ண மாட்டான்? பூட்ட மாட்டான். எல்லாரும் சேர்ந்து என் பின்னாடியே சொல்லலாமா? இதோ திறந்த வாசலை, ஒருவனும் அதை. ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவராக. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு நெருங்கினதான ஒரு அன்பான ஒரு சீஷன். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு 120 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் 70 சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து விட்டார். அந்த 70 பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சீஷர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை சுற்றியே இருப்பாங்க. ஆண்டவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவரோடு கூட போகிறதான ஒரு 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்களையும் ஒரு 3 பேர் விசேஷமானவர்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு. இயேசு கிறிஸ்து மலைமலைக்கு போனார்னா இவங்களையும் கூட்டிட்டு போவார். இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு விசேஷித்த அற்புதம் செய்யணும்னா, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னா இந்த 3 பேரை என்ன பண்ணுவார்? கூட்டிட்டு போவார். இந்த 3 பேர் இயேசுவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீஷர்கள். இந்த 3 பேர்லையும் ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுவார்? எப்பவும் இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருப்பார். அவர்தான் யோவான். ஆண்டவருக்கு எத்தனையோ சீஷர்கள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலே சாயக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு நெருக்கம், அந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு சீஷன் தான் இந்த யோவான். இந்த யோவான் மூலமாக அந்த நாட்களிலே இருந்ததான சபைகளுக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சதான ஒரு சம்பவம், ஒரு சபைக்கு இல்லைன்னா சபையில் உள்ள விசுவாச மக்களுக்கு,
சபையில் வரக்கூடியதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் இதான். இதோ திறந்த வாசலை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருத்தனும் அதை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம பூட்டிட்டு நம்ம சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த சாவியை நம்ம தொலைச்சிட்டோன்னா என்ன ஆகும், நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளாகி போக முடியாது. அடுத்தது என்ன பண்ணணும், வீட்டை உடைக்க தான் செய்யணும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான வாக்குத்தத்தம், நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தம், இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டதான போராட்டத்தோடு கூட இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படிப்பட்டதான மன கவலையோடு கூட இல்லை குழப்பத்தோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் போடலை. அடுத்ததும் சொல்கிறாரு, ஒருவனும் அதை என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான கவலைகளோ பாரங்களோ இல்லைனா உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரு, இதோ என்ன பண்ணுறேன், ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த திறந்த வாசல் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும்னா ஒரு சில காரியங்களை நம்மள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். அதே வசனத்தில் 3வது அதிகாரத்தில் அந்த வசனத்தினுடைய மேல் பகுதியை வாசிங்க பார்க்கலாம். 3:8. ஆ ஆ ஆ ஆ ஆமாம், பாருங்க 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசல். வசனத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனமும் நமக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வர ஆண்டவர் எல்லா வசனத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, சபையை பார்த்து, பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, நமக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. என்ன ஒரு வசனம் எடுத்தவங்க வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. 6வது அதிகாரம் 33வது வசனம். ஆமா, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்னதான ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஊர்ல காய்கறி நம்ம வாங்க போனோம்னா காய்கறி வாங்கி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, கருவேப்பிலை கொடுப்பாங்க, வேற கொத்தமல்லி செடி கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் நார்த் இந்தியாவில் நாங்கள் இருக்கிறதான இடத்துல கருவேப்பிலை கிடையாது, மக்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டாங்க, கொத்தமல்லி செடியும் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனால் காய்கறி வாங்குகிற ஒவ்வொரு நேரத்துலையும் காய்கறி வாங்கி முடித்தோடனே அந்த காய்கறி கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா ஒரு கை நிறையா என்ன பண்ணுவார், பச்சை மிளகா வள்ளி என்ன பண்ணுவார், போடுவார். நமக்கு இங்கே பச்சை மிளகா பைசா, அங்கே பச்சை மிளகா ஃப்ரீ. நமக்கு இங்கே கருவேப்பிலையும் கொத்தமல்லி செடியும் எப்படி நமக்கு ஃப்ரீயாக நம்ம காய்கறி கடைக்காரர் கொடுக்குறாரோ, அதே போல் பஞ்சாபில் பச்சை மிளகாய் சும்மா கொடுப்பாங்க, காய்கறி வாங்கினோடனே என்ன பண்ணுவாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறதான காரியம், முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடும்போது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்
நமக்கு கூடயே கொடுத்துறாரு, அதாவது ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. ஆசீர்வாதங்கள்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. பாருங்களேன், இந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிழல் உழுது. நான் கையை எந்த சைடு தூக்குனா என்னுடைய நிழல் என்ன பண்ணுது? பின்னாடியே விழுது. நீங்கள் கூட உட்காந்துருப்பீங்க, அப்படியே பின்னாடி என்ன பண்ணுவோம்? உங்களுடைய நிழல். நீங்கள் வலது கையை ஊற்றுனா நிழல் என்ன பண்ணும்? வலது கை. இடது கையை உயர்த்தினா ஒரு அக்கா செக் பண்ணி பார்க்குறாக்கா பின்னாடி, உண்மைதான் சொல்கிறானா இந்த தம்பி. வலது கை அப்படியே தலையை திருப்பி பார்க்குறாங்க, அவங்களுடைய நிழலும் என்ன பண்ணுது? அப்படியே. உண்மைதான். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பயணம் செஞ்சோன்னா, இல்லை தேவனுக்குரிய காரியங்களை நம்ம செஞ்சோன்னா, உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தேடி நம்ம போக வேண்டாம். நம்மளை தேடி என்ன பண்ணும்? உலகத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவையே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம் தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன பண்ணுங்க? நீங்கள் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் ஒரு நாள் முடிஞ்ச உடனே நம்ம எங்கே போவோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்திற்கு போவோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையே இல்லை, அப்படிப்பட்டதான காரியங்களே இல்லை. வாக்குத்தத்தங்கள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் வசனத்தை என்ன பண்ண முடியலை? கை கொள்ளவே முடியலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களை நோக்கி, தன்னிடத்தில் வந்திருந்ததான மக்களை நோக்கி சொன்னதான வார்த்தை தான், நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். 13வது அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். போதும். இந்த இடத்துல பரலோக ராஜ்யமானது என்னது? ஒரு நிலத்துல புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். பொக்கிஷத்துக்கு ஒரு ஓமானமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு? அந்த மனுஷன் என்ன பண்றான்? தனக்கு இருக்கிறதான எல்லாத்தையும் என்ன பண்றான்? வித்துடுறான். எதுக்குன்னா அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு பெரிய பொக்கிஷம், இல்லைன்னா ஒரு பெரிய புதையல் எங்க இருக்குது? இந்த இடத்துல கிடைக்குது. இதனால என்ன பண்றான்? தனக்கு இருந்ததான எல்லாத்தையும் என்ன பண்றான்? முதல்ல போய் என்ன பண்றான்? விற்கிறான். விற்றதுக்கு அப்புறம் வரக்கூடியதான பணத்தை எடுத்துட்டு அந்த இடத்த என்ன பண்றான்? அப்படியே வாங்குறான். அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த இடம் இப்போ யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளுக்க இருக்கிறதான புதையலும் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் அவர் கொடுத்துட்டார் நமக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சில காரியங்களை செய்து தான் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன பண்ண மாட்டான்? பூட்ட மாட்டான். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒரு சில காரியங்கள் இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் சிறு பிள்ளைகளை போல மாறணும். என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? சிறு பிள்ளைகளை போல மாறணுமா? வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின அதே எல்லாமே மத்தேயுனுடைய சுவிசேஷ புத்தகத்திலே இருக்குது. 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19வது அதிகாரம் 14வது வசனத்தை சேர்த்து வாசிங்களா? 19-14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல, சிறு பிள்ளைகளை போல நம்ம என்ன பண்ணணுமா? மாறணுமா? இங்கே இருக்கிற வந்திருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிற, இல்லை ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லைன்னா மனம் திரும்பினதான அந்த ஒரு அனுபவம் இல்லட்டா நம்ம என்ன பண்ண முடியாது?
தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இங்கே நம்ம போகக்கூடியதான சபைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் இருக்கும். நம்ம ஊரில், நம்ம சவுத்தில் சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், சண்டே கிளாஸ் இருக்கும். ஒன்று சர்ச்சு முடிஞ்ச ஒன்று இருக்கும், இல்லைன்னா சர்ச்சு நடந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சண்டே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூத் மீட்டிங் சொல்லிட்டு இருக்கும். இதில் வாலிபர்களுடைய வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கலந்து கொள்வாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட விதத்தில் நடத்துவாங்க. 2003 வருஷம் ஒரு நாள் திங்கக்கிழமை காலையில் ஏறக்குறைய ஒரு 10:30 மணிக்கு என்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒரு அக்கா, சண்டே கிளாஸ்க்கு வந்திருந்த ஒரு அக்கா சொன்னதான ஒரு வசனத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாத்துக்கும் நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். எனக்கு அது யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. எங்க சண்டே கிளாஸில் எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியாது. ஆனால் அந்த நாள் காலை நேரத்தில் அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலை பஞ்சாப்ல கிடையாது. ரட்சிப்பினுடைய அனுபவம் அநேகருக்கு கிடையாது. நாங்கள் ஊழியம் செய்கிறதான கிராமத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் மல்லுண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் மக்கள் வருவாங்க. ஏறக்குறைய ஒரு 50-70 பேர் வருவாங்க. வாலிபர்கள் ஒரு 20லேருந்து ஒரு 24 பேர் வருவாங்க. ஒரு நாள் என்னுடைய மனதில் ஆண்டவர் பாரப்படுத்தினார், வாலிபர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு பேசினேன். பாஸ்டர் உங்களுடைய வாலிப பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாவது நான் என்ன பண்ணணும், மீட்டிங் நான் நடத்தணும் பாஸ்டர். எனக்கு ஒரு 7 வாரம் மட்டும் தாங்க பாஸ்டர். எத்தனை வாரம்? 7 வாரம். ஒரு 1 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் 1 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், அப்படியா, சரி ஓகே, சரிங்க பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரை நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க வாலிபர்கள்? ஏறக்குறைய 20லேருந்து 24 பேர் இருந்தாங்க. என்னுடைய காரியம் எல்லாம் அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. இன்னும் ஆண்டவரை பற்றி தெரியல. ஆண்டவர்னா யாருன்னு தெரியும், ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லை. ஒரே ஒரு காரியம், ரட்சிப்பு, சால்வேஷன் அண்ட் பேப்டிசம், இந்த தலைப்பில் அந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணேன், யூத் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 7 வாரம் 7 மணி நேரம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய கிருபையினால் நான் இங்கே ஊருக்கு வர்றதுக்கு முந்தினாப்பில் ஏப்ரல் மாதம் மே மாதம் நடந்ததான காரியம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்கால நேரத்தில் போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து போயிட்டு என்ன பண்ணோம், ரட்சிப்புன்னா என்ன, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் இரத்தத்தை சிந்தணும், இல்லைனா இயேசு கிறிஸ்து எதற்காக பலியாக அடிக்கப்படணும், அவர் மரணம் அடைஞ்சதுனால என்னென்ன ரட்சிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி ஒவ்வொரு மணி நேரம் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த யூத் மீட்டிங்கில் சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம். பாருங்கள், ஒரு நாள் வந்துச்சு, நாங்கள் இங்கே ஊருக்கு வர்றதுக்கு முந்தின ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் யூத் மீட்டிங் முடிச்சுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 14 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியமாக இருந்துச்சு. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அந்த மக்களை குறித்து, அந்த வாலிபர்களை குறித்து ஆண்டவருக்கு என்ன உண்டு, ஒரு பாசம் உண்டு. ஆண்டவர் அந்த நாளில் ரட்சித்துட்டார். உடனே நான் என்ன பண்ணோம், அந்த இருக்கிறதான வாலிபர்கள்ட்ட எல்லாம் பேசி அடுத்தது நான் நேராக போய் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் காரியம் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாஸ்டரோட ஒய்ஃப் பாஸ்டர்மா வந்தாங்க. பாஸ்டர் இது 7 வாரத்தோடு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முடிக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து வந்த அந்த பிள்ளைங்களுக்கு மேலே உள்ள சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஊருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், தமிழ்நாட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அநேகருக்கு என்ன பண்ணலாம், பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு,
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. இந்த சாயங்கால நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் எந்த ஒரு நிலைமையில் இருக்குது? ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, இல்லை ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இல்லை ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. நான் பிறந்த குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான உறவு முறை எப்படிப்பட்டதான ஒரு உறவு முறை இருக்குது? இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மளுடைய ஆண்டவர் வரும்போது வெறுங்கையும் வீசினகையுமா வரமாட்டார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மளுடைய ரட்சிப்பினுடைய நிலைமை எப்படிப்பட்டதான நிலைமையாக இருக்குது? ஆண்டவர் முதலாவது விரும்புகிறதான காரியம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறுகிறதான ஒரு அனுபவம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன காரியம்னா, மனம் திரும்பியாச்சு, தேவனுடைய பிள்ளைகளாயாச்சு, அப்பா பிதா என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியையும் பெற்றாச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு மனிதனை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவர் பூமியில் இருந்த நாட்களில் அந்த மனுஷன் என்ன பண்ணாராம்? அந்த ராஜா தேவனுடைய சித்தத்தை செய்தாராம். எடுத்தவங்க வாசிக்கலாம், பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 36வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். போதும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தாவீதை குறித்து எழுதி வைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரிக்கணும்னா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போகணும்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறுகிறதான ஒரு அனுபவம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன காரியம்னா, தேவ சித்தத்தை நம்ம செய்யணும். என்ன சித்தத்தை செய்யணும்? சொல்லுங்களேன் சத்தமா. என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடாது, நம்மளுடைய சித்தத்தை செய்யக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது. யாருடைய சித்தத்தை செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தாவீது ராஜா தான் இருந்ததான காலத்தில், தான் வாழ்ந்ததான காலத்தில் அவர் யாருடைய சித்தத்தை செய்தாரு? தேவனுடைய சித்தத்தை செய்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சித்தத்தை நம்ம செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டாச்சு, முழுகி ஞானஸ்தானமும் நம்ம எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டாச்சு. ஆனால் தேவ சித்தத்தை நம்ம செய்கிறோமா? இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெடுகிறதான ஒரு காரியம் தான். நான் இப்போ தேவ சித்தத்தில் தான் நான் போயிட்டுருக்கிறேன்னா? எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதான ஒரு காரியம். ஸ்கூலில் இல்லை ஸ்போர்ட்ஸில் போகும்போது ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. 100 மீட்டர் இல்லைன்னா 200 மீட்டர் 500 மீட்டர்னு சொல்லிட்டு 5 பேர் ஓடுனாங்கன்னா 5 பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமாம், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோடை தாண்டி என்ன பண்ணக்கூடாது? இந்த சைடு வரக்கூடாது. அந்த சைடில் உள்ளவங்க இந்த சைடில் உள்ள என்ன பண்ணக்கூடாது? இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கடைசி வரை என்ன பண்ணணும்? தனக்கு எந்த இடத்த கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்? கடைசி வரை ஓடுனா தான் அவங்க என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து அடுத்தவங்களுடைய ட்ராக்கில் கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னா அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பரிசை கொடுக்கவே மாட்டாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்ததான ஒரு காரியம்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? இந்த சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நல்ல அந்நிய பாஷையில் நம்ம என்ன பண்ணலாம்? பேசலாம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? இந்த சாயங்கால நேரத்தில் எது தேவனுடைய சித்தம்? வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது. எது தேவனுடைய சித்தம்? அதுக்கு பதில் அதே இடத்துல இருக்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரு, எல்லா மனுஷரும் என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணுமா. ரெண்டாவது ஒரு காரியம், சத்தியத்தை அறிகிற அறிவை ஆண்டவர் வந்து ஒன்றில் மட்டும் சொல்லிட்டு விடலை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், இதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு கிடையாது.
ரட்சிக்கவும் படணும், சத்தியத்தை அறிகிறதான அறிவையும் அடையணும். எதுக்குன்னா வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிறதான அறிவு வேணும். உலகத்தில் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? எத்தனைது? 140, 240, 600 அப்படியா? 140 உலகத்தில் 800. இப்போ குழந்தை ரொம்ப பிறந்துட்டு போல 800. ரொம்ப கஷ்டமான காரியம். சரி போகட்டும், எத்தனை கோடியோ. நமக்கு 800 கோடியில் உள்ள மக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு மனுஷனுக்கு 1 நிமிஷம் வச்சாலும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? கஷ்டம். அது நம்மளால் முடிஞ்ச காரியமா? வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. இந்தியாவில் எத்தனை கோடி? 148. அப்படியா? யார் சொன்னா 140ன்னு? 48? ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே இந்தியா மக்கள். சரி அதையும் என்னக்கா சொல்லுங்கக்கா. 49 எத்தனைக்கா? 140. இல்லை, இங்கே 148 சொல்லிட்டாங்க. இந்திய தேசத்தில் 148. சரி வைங்களா, 145 வச்சுப்போமே. உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். 140 கோடிக்கும் மேலே உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதான் தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம் இந்த மக்களுக்காக? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை என்னால் பார்க்க முடியலை. 140 கோடி மக்களை குறித்து நான் என்ன பார்க்க முடியும்? தேசத்தில் 140க்கும் அதிகமான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதை யாட்டி விட்டுருங்க, போட்டோம். தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 8 கோடி வந்துட்டா? நான் இன்னும் 6 கோடிக்காக தானே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். 8 கோடி. சரி, இந்த 8 கோடிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தமிழ்நாட்டுக்காக ஜோம் பண்ணுறதில்ல. நம்ம தரிசனம் எல்லாம் மேலே உள்ள தரிசனம். என்ன தரிசனம்? மேலே உள்ள தரிசனம். என்ன தரிசனம்? பஞ்சாப். ஆமாம், பரலோகமா? நான் பஞ்சாப்காரன், என்ன பார்த்துட்டு நீங்கள் பரலோக தரிசனமா? கொஞ்சம் விட்டால் சீக்கிரத்தில் அனுப்பிடுவாங்க போல. நம்ம தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 8 கோடி மக்களை குறித்ததான தேவ சித்தம் என்ன சித்தம்னா, எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை தானே அடையணும். இப்போ நான் தமிழ்நாட்டுக்காக அதிகமாக நான் என்ன பண்ணுறதில்ல, பாரம் எடுக்கிறதில்ல. என்னுடைய மனசில் இருக்கிறதான பாரம் எல்லாம் பஞ்சாப் தான். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பஞ்சாப் சாப்பாடு தான் கொடுப்போம். தப்பி தவறி அண்ணன் ஒரு டைம் வந்துட்டாங்க, சுந்தரண்ணன். இந்த அண்ணன் தான் வந்தாங்க, ரொட்டியாக போட்டு கொடுத்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணக்கூடாது? ரொட்டியவே. அடுத்தது பின்னாடி ஊழியக்காரங்களாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. நான் இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே சீக்கிரத்தில் கூட்டிகிட்டு வாருங்க. இவங்களெல்லாம் சீக்கிரத்தில் கூட்டிகிட்டு வரணும். இத்தனை ஆத்துமாக்களை வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்கிற இந்த அண்ணெல்லாம் சீக்கிரம் எங்கே வரணும்? எங்கே வரணும்? எங்கே வரணும்? மேலே வரணும். எங்கே வரணும்? ஆமாம், பஞ்சாபுக்கு வரணும். அதான் என் தரிசனம். பஞ்சாபில் 3 கோடியே 60 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஜபிக்கிற ஜபம் தான், ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். பஞ்சாபில் இருக்கிற 3 கோடியே 60 லட்சம் மக்கள் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். பஞ்சாபில் 12,581 கிராமங்கள் இருக்குது. அநேக கிராமங்களில், ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஏசுனா யாருன்னே இன்னும் தெரில. அப்படிப்பட்ட கிராமங்கள் இன்னும் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். எதுக்குன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, மகளே வா, எங்கேருந்து வர்ற? உன் ஆதார் கார்டை கொடு. ஆதார் கார்டில் என்ன எட்ரி இருக்கு? தூத்துக்குடி. ரைட்டு. தூத்துக்குடியிலேருந்து எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருக்கிய? நல்ல வேளை, ஆண்டவர் என்கிட்ட அப்படி கேட்க மாட்டார். எனக்கு ஆதார் கார்டில் பஞ்சாப் அட்ரஸ் இருக்கு. ஆண்டவர் நம்ம போகும்போது நிச்சயமாகவே நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார். நம்மளை நம்பி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த தூத்துக்குடியில் பிறக்க வச்சிருக்கிறார். ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சில பேரை ஆண்டவர் ஆப்பிரிக்காவில் பிறக்க வச்சிருக்கலாமே. எதுக்கு பிறக்க வைக்கல? எதுக்கு? எல்லாம் அவர் செயல். நம்ம குறித்து தேவ சித்தம் இதான். இவங்க இந்த பூமியில், இந்தியாவில், தூத்துக்குடியில் பிறக்கணும். அதான் தேவ சித்தம். எதுக்குன்னா,
நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டம் இதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான வேலையை செய்வதற்கு தன்னுடைய சீஷருடைய கரத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டு போயிட்டே இருட்டார். 33 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செய்தார். இன்னைக்கும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் கீழே வேலை செய்கிறாங்களா இல்லை நல்லா தூங்குறாங்களா? ஆரம்பத்தில் இதை பெருமைக்காக நான் சொல்லலை, ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். அதிகாலை நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்த டைம் 4 மணி. காலையில் எத்தனை மணி? 4 மணி. பஞ்சாபுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே கேள்வி, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் நம்ம இருக்கிறோமா, 4 மணி தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அடுத்தது ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்ததான நேரம் எத்தனை தெரியுமா? 3 மணி. எனக்கு பக்குன்னு ஆயிட்டு, என்னடா முதல்ல எத்தனை மணி? 4 மணி. அடுத்தது இப்போ மணி எத்தனை? அப்படின்னா ஃபியூச்சரில் எத்தனை போகும்? 2. என்னக்கா நீங்கள் கஷ்டங்க்கா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், 12 மணிக்குள்ளே இந்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னால் 11:50 இல்லைன்னா 11:55 வரை நம்ம முடிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 12 மணிக்குள்ளே நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் வேகமாக நம்ம என்ன பண்ணுவோம். பிள்ளைக்கு ஸ்கூலு 8:30 மணிக்கு ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 7 மணினா பிள்ளையை நம்ம எப்படி எழுப்போம்? மெதுவாக எழுப்போம். எந்தி சீக்கிரம் கிளம்பணும் போகணும்னு சொல்லிட்டு. 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு 8:10 வரை தூங்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவாக எந்தியில அப்படியே சொல்லுவோம். ஏறி ஒரு மிதிச்சு தண்ணியை தூக்கி ஊற்றி 7 மணி 8:10 ஆச்சு. ஸ்கூலு எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் ஸ்கூலு, மறந்துடாதீங்க, இன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு. நம்ம என்ன பண்ணுவோம்? வேகப்படுத்துவோம். ஐயோ சீக்கிரம் எந்தி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, பின்னாடி உட்கார வை, சாப்பாடு பேக்க என்ன பண்ணு எடுத்துட்டு வண்டி என்ன பண்ணுவோம்? பறக்கும். எதுக்கு? 8:30 மணிக்கு முன்னாடி நம்ம போய் ஸ்கூலில் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? விடணும். அதே போல தான் ஆண்டவர் எப்போ வருவார் தெரியாது, சீக்கிரமாய் வருவார். நம்மளுடைய கையில் கொடுத்துருக்கிறதான பொறுப்பை நம்ம செய்கிறோமா? ரட்சிக்கப்பட்டதான அனுபவம் நமக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்டு சிறு பிள்ளையை போல நம்ம மாறி பிள்ளையாய் மாறினதான அனுபவம் இருக்குது. ஆனால் தேவ சித்தத்தை நம்ம செய்கிறோமா? தாவீது அவர் ஒரு பெரிய ராஜா, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை அவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டார். தாவீது வாழ்ந்ததான பூமியில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எந்த ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசியில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா எல்லாருக்கும் நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். தம்பி பஞ்சாப்ல இருந்து வந்தாக, என்ன பண்ண சொன்னாங்க? தூத்துக்குடியை விட்டு போக சொன்னாப்புல. எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணுமா, எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? தண்ணியில் முக்கணுமா? ஆனால் ஆண்டவர் கொடுத்ததான காரியம், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதான காரியம் ஒரு காரியம் உண்டுன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு நம்மளை நியாயம் தீர்ப்பார். இந்த வசனத்தினுடைய அடிப்படையை வச்சு நம்மள்ட்ட கேள்வி கேட்பாரு, மகளே இப்படி நான் எழுதியிருக்கிறேன, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்கு நீ என்ன செஞ்ச? ஜோம் பண்ணினியா? ஒரு நாளில் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண? அந்த மக்களுக்காக அழுதியா? அந்த மக்களுக்காக பாரம் எடுத்தியா? இந்த சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு இருக்குது, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்கிறோமா? இந்த சாயங்கால நேரத்தில் நம்மை நாமே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பூமியில் நடைபெறுகிறதான காரியங்களை எல்லாத்தையும் பார்த்தோன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்கணுன்னா
டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். நைட்டு 8:30 மணி 8:30க்கு அப்படியே நியூஸ் போடுவாங்க. இல்லைனா காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம். இப்போ அப்படி கிடையாது. உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துட்டு யூடியூப்பில் எப்போனாலும் எதனாலும் ஓப்பன் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் எந்த நாட்டில் நடந்ததான சம்பவம் ஒரே நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடும், நம்மளுடைய கையில் வந்துடும். உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. ஆண்டவர் சொன்னதானவ எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு வருகிறது. பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது, கொள்ளை நோய்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் கடைசியாக, ஆண்டவர் வருகிறது மாத்திரம்தான் பாக்கி. இப்போ வானத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறதான இந்த எப்படி மேகம் இருக்குதோ அதே போல் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அவர் இந்த மேகத்தில் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை நம்புகிறார். நம்மளை நம்பினதுனால தான் இந்த பூமியில் இன்றைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். நம்ம நம்பினதுனால தான் ஆண்டவர் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் வைத்திருக்கிறார். என்ன நம்பினதுனால தான் என்ன பஞ்சாபில் வச்சிருக்கிறார். இந்த சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரே ஒரு காரியம், தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா, தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா. ஆண்டவர் நம்ம பரலோகம் போகும்போது நம்மளை இப்படி சொல்லி கூடணும், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே வா, என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தில் சந்தோஷத்தில் நீ என்ன பண்ணு, பங்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கிறதான இடங்கள்ல அப்படியே நம்ம கண்களை மூடலாமா? இந்த சாயங்கால நேரத்தில் உங்களை சுற்றி பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான எண்ணங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மளிடத்தில் விரும்புகிறதான காரியம் ஒரே ஒரு காரியம், தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறதற்கு ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். குழந்தையாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதான அனுபவம் நமக்குள்ளாக இருக்குது. ஆனா தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யறோமா? வேதத்தில் காணப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை செய்தாங்க. ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்தார், ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தை செய்தார், யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை செய்தார், யோசேப்பு தேவனுடைய சித்தத்தை செய்தார். 12 அப்போஸ்தலர்களும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்குது? இந்த சாயங்கால நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் நம்மை நாம் நிதானித்து பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவ சித்தத்தை செய்யறோமா, இல்ல தேவனுக்கு விரோதமான காரியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஒருவேளை தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் தேவ சித்தம் செய்ய. ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் சாயங்கால நேரத்திலிருந்து ஓ தேவனுடைய சித்தம்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், ஓ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறதான மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருக்குது? நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான ரட்சிக்கப்படாத மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருக்குது? நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறதான மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதான நிலைமையா இருக்குது? நம்ம கூட படிக்கிற பிள்ளைகள், நம்மளுடைய நண்பர்கள், இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இருக்குது? இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஓ தேவ சித்தம் செய்ய என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ தேவ சித்தம் செய்ய என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஓ தேவ சித்தம் செய்ய இந்த சாயங்கால நேரத்தில் என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவ சித்தம் செய்ய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவ சித்தம் செய்ய என்னுடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமாக.
தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோமாக. தேவனுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை நாம் நிறைவேற்றுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியாக ஜெபம் பண்ணுவோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பங்களில், என்னுடைய ஊழிய காரியங்களில் ஆண்டவர் நான் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றிருக்கணும், உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கலாமா? கொஞ்சம் வாய்கள் திறந்து கேளுங்க. ஆண்டவரை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர், எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க, கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. புத்தியுள்ள கன்னியை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னியை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுக்கரையில் அண்ணன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்ததற் கூட்டத்தோடு அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. புத்தியுள்ள கன்னியை போல பக்தியாய் ஆயத்தமா ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து புத்தியுள்ள கன்னியை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் நம்பிக்கையோடு மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்ததற் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, ரெண்டு கையை உயர்த்தி மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். தகப்பனே, இயேசுவே, நீங்கள் கொடுத்த வார்த்தை நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றே உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரை ஒரு பந்தியை ஏற்படுத்தி ஆண்டவரை பரலோகத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஏற்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அங்கே வந்து உம்மிடத்தில் ஆண்டவர் மகிழ்வுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவன் ராஜ்யத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஜனத்திற்காக நாங்கள் பாரப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திற்காக உலகத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பாரப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப பாரங்களை அல்ல ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை நாங்கள் வைத்து எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் உத்தரவாதம் எடுக்க உதவி செய்ய முடியாது எங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே.
தகப்பனே அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பஞ்சாப் ஆண்டவரே அந்த மாநிலத்தில் ஆண்டவரே மகனை இன்னும் வல்லமையா இன்னும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். திறந்த வாசலை அவருக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை வருகிற வருஷங்கள்ல ஆண்டவரை இன்னும் அதிகமான வாசலை திறந்து கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரை. அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாளும் கூட வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தையும் ஆண்டவரும் நீதியும் தேட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவும். God bless you. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நமக்கு அன்னதாயம்